வந்தால் இனி பழுத்த கண்ணியம் தடுப்பீராண்டு பக்தர் மனதில் இருந்தார் முருகா இங்கே நானா பண்ணிதா முருகப்பெருமா இருக்கின்றாரே ஒரே ஒரு ஞானப்பழுத்தாளர் திருநாள் சுத்தக்கூடிய நாரதர் மகாமுனிவர் இந்த உலகத்தை உமா மகேஸ்வரிக்கும் இரண்டாயிரத்தி 17 முக்கதாய பரமக்கடவுளுக்கும் முதலாக விளக்கக்கூடிய விநாயகர் வேலவன் இரண்டு பிள்ளைகள் இந்த குடும்பத்தை சோதிக்க வேண்டும் என்று திருநாள் சுத்தக்கூடிய நாரதர் மகாமுனிவர் கனியை கொண்டு வந்து கொடுக்க இந்த கனியினால் உலகத்தை யார் ஒரு நொடியில் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த நாணப்பழம் அப்படின்னு கட்டளையிட பார்த்தார் இரு பிள்ளையை குப்பி ஒரு நொடியில் யார் சுற்றி வருகின்றார்களோ சுற்றி வந்து இந்த நாணப்பழத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படி தெரிவித்த உடனே முருகப்பெருமானுக்கு ஆனந்த சந்தோஷம் ஏன்னு கேட்டா நம்ம அண்ணன் ஏறக்கூடிய வாகனம் பெருசெலி வாகனம் ஒரு நொடியில் சுற்றி வர முடியுமா நம்ம ஏறக்கூடிய வாகனம் மயில் வாகனம் மயில் மீது அமர்ந்து ஒரு நொடியிலே கிரிவலம் வந்து இந்த பழத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு நொடிக்குள்ளாக உலகத்தை சுற்றி வந்து நம்ம பழத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த சந்தோஷம் கொண்டு நாரத மகாமுனிவரே உலகத்தை சுற்றி வந்தால் இந்த நாணப்பழம் பெற்றுக் கொள்ளலாமான்னு கேட்டேன் கண்டிப்பாக ஒரு நொடியில் யாரும் இந்த உலகத்தை சுற்றி வருகிறாரோ இந்த நாணப்பழத்தை பெற்றுக் கொள்ளலாம் தெரிவிக்க மயில் மீது அமர்ந்து முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வருகிறார் இந்த உலகத்தை சுத்த அவர் போயிட்ட உடனே விநாயகர் பெருமாள் பார்த்தார் ஐயா தெருவில் சுத்தக்கூடிய நாரத மகாமுனிவரே உலகம் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் உலகம் தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்பா அம்மாவை நிக்க வைத்து இந்த உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்பதாகவே அப்பா அம்மா நிக்க வைத்து விநாயகர் பெருமாள் ஒரு கிரிவலம் ஒரு சுத்து வந்து ஞானப்பழத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் விநாயகர் பெருமான் ஞானப்பழத்தை கையில் பெறவும் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து நிக்கவும் முன்னாடி நிக்க சரியாயிடுச்சு சரியான பார்த்தார் முருகனுக்கு அதிகமாக கோவம் வந்து விட்டது அடடா நம்ம ஏறக்கூடிய வாகனம் மயில் வாகனம் அண்ணன் ஏறக்கூடிய வாகனம் பெருசலி வாகனம் ஆச்சு அவர் எப்படி ஒரு நொடியில் சுற்றி வந்து இந்த நாணப்பழத்தை பெற்றுக் கொள்ள முடியும் நாரதர் மகாமுனிவரே இந்த நாணப்பழத்தால் உங்கள் அன்பை தெரிந்து கொண்டு உலகத்தை யார் ஒரு நொடியில் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த நாணப்பழம் என்று கட்டளை தெரியல நான் உலகத்தை சுற்றி வருவது முன்பதாகவே எப்படி அண்ணா நாணப்பழத்தை பெற்றுக் கொண்டார் அப்படி தெரிவித்த உடனே அதுக்கு நாரதர் மகாமுனிவர் சொன்னார் நீ உலகத்தை சுற்றி வருவது முன்பதாகவே விநாயகர் என்ன தெரிவித்தான் உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன இந்த அம்மையப்பன் தான் உலகம் தான் அம்மையப்பன் இந்த உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்பதாகவே அப்பா அம்மாவை நெக்கி வைத்து ஒரு உலகம் வந்துட்டாலே அது உலகத்தை சுத்தன மாதிரி அப்படி என்று விநாயகர் பெருமாள் அப்பா அம்மா நெக்கி வைத்து ஒரு வளம் வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக் கொண்டார் அப்படி தெரிவித்த உடனே முருகனுக்கு அகோரமான கோபம் வந்து விட்டது இந்த ஞானப்பழத்திலே உங்கள் அன்பை தெரிந்து கொண்டேன் எனக்கென்று உலகம் எனக்கென்று பாமர மக்கள் விட்டால் என் பேர் முருகன் இருக்கிறார் அப்படி என்று குன்று எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் குமராக வந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை கொடுத்து அவர் வினயத்திற்கு வேலவன் வினயத்திற்கு வேலவன் அப்படி இந்த நாணப்பழத்தில் தெரிந்தவுடனே எங்கே குன்று எல்லாம் வருகிறதோ அங்கு எல்லாம் குமரா வந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாயே முருகா ஒரு பழுத்த கனிய தனிப்பிராந்து பக்தர் மனதில் நிறைந்தார் இனி பழுத்த கனிய தனிப்பிராந்து பக்தர் மனதில் நிறைந்தார் சூரபத்ம சாரு கண்ணை சக்தி வேலா கிழித்தார் அந்த சூரபத்ம சாரு கண்ணை சக்தி வேலா கிழித்தார்
இந்த பங்குனி மாசம் புறந்தீர்க்கு குமாரா என்று பரசாற்றுவதே உலகம். உன்னை குருத்தீர்க்கு குமாரா என்று பரசாற்றுவதே உலகம். நல்ல வரையும் சேகர் பாடலினால் வரம் கொடுக்கிற தழக்கும். அங்கு வரையும் சேகர் பாடலினால் வரம் கொடுக்கிற தழக்கும். இல்ல சுத்தமான பொட்டமே கம்மியாச்சுடா நானு. அது இல்ல சுத்தமான டேய் பையா மணி எம்மா டேய் பையா டைகரு டைகரா டேய் கல்லுகட சிங்கம் சிங்கமா டேய் நிறைய அலங்காரம் இதெல்லாம் பூச்சி பூச்சா டேய் ஆடுகள குச்சி தூக்கி வச்சு அட பொம்மனடி பாக்காத கம்மனடி நாயே அடுத்துக்கு 6 மாசம் ஆக்கி போட்டாயே அப்பா சத்தவர 6 வந்து வேமா இருக்குது நிக்க நயத்ராயி படுக்கு பாயத்ராயி குந்த கும்பியத்ராயி போவர போவத்ராயி ஆர்கசர தார்கசர முஞ்சி அண்ணாசர உடுக்கச்ச முஞ்சி மைண்ட சேஞ்ச் போட முஞ்சி ஒரு கெட்டிக்கண்ணா பொண்ணனுக்கு ஒரு உள்ளங்கையா அடிக்கலாம் எல்லாருக்கும் மூஞ்சி சேவி ஆடி ஓயா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் திடுக்கு திடுக்கு பயந்துட்டேன். அப்படிலாம் பயப்பட நான் நல்லா பிள்ளையம்மா நானு. தம்பி உங்க அம்மா உங்க ஆயா அக்கா பாப்பா நல்லா இருக்காங்களா? ஐ நாட் டச்சிங் அம்மா இங்கிலீஷ் பேசுதுல ஹிந்தி மாலும் மாலுமே நாமக்கையா குச்சு குச்சு ஓட்டாக ஏண்டா ஹிந்தி வேண்டாம் வெளிநாட்டு ஹிந்தி. உன் பேரு என்னன்னு கேட்டேன். என் பேரா அதுதான் வரலனா ஏம் சேசம் எక్కడ பார்த்தாவு ఎక్కడ పోతావు అక్కడ పక్కన వంతున దెండు పోతావు. சரி அதை விட்டுருங்க. அட்லான் இட்லான் போடு இட்லான் பொட்டலம் போடுற பொட்டப்பையா பொட்டலம் போடணுமா? தலையில பொட்டலம் போடணும். ஏய் நாட் டச்சிங் வந்தவங்க நேரம் முன்ன வந்தாலே அவட்ட என்ன எது வேணாலும் பேசலாம். ஏன்னு கேட்டா ஆளு மலை கண்ணு தோள மலை துணி போட்டுன்னு அப்படி ரோட்டு பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் திருக்கோளூர் பக்கம் அந்த பக்கம் பரங்கட்டு பக்கம் வந்துருப்பா. அவளை பார்த்து பேசு. அம்மா ராசாத்தி விளைஞ்ச கொல்லிக்கு வேலையும் சமைஞ்ச பொண்ணுக்கு தாலி சொல்லுவாங்க. புகுந்த இடத்துக்கும் பிறந்த இடத்துக்கும் ஒரு பெண்கள் பிறந்து விட்டால் பெருமை தெரிவிக்கும். அது பெண்கள் கடை அப்படியா? சரி வாங்கப்பா சொந்தாண்ட வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜான் பிள்ளை என்ன ஆண் பிள்ளை இருக்கு போறா மீச மேல கைய இருக்குதா? அது சேவிங் கோளாறுல பூத்து கால்ல வரும். ஜான் பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கீங்க. ஆமா ஆண் பிள்ளை ஜான் பிள்ளையா இருக்கீங்க. வருவரு இருப்பது மந்திரிக்கு அழகு. யானை வரும் பெண்ணே மணி வாசை வரும் முன்னே. ஆணாக பிறந்து விட்டால் அறிவு இருக்கணும். பெண்களாக பிறந்து விட்டால் புத்தி இருக்கணும். பெருமையோடு வாழ்ந்து காட்டுவது அதான் பெண்களுக்கு அழகு. ஒரு பெண்ணா பிறந்துட்டா மட்டும் போதாது. புகுந்த இடத்துக்கும் பிறந்த இடத்துக்கும் பெருமை தெரியுது. அதான் புகுந்த வீட்டுல போய் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வச்சுட்டு போய தேடி தரணும். மொக்கா தங்கச்சியா அப்படி பிறந்திருப்பா. தப்பு இல்லமா. குழந்தைனாரு மூத்தாரு எல்லாரையும் உங்க உடன் பிறந்த அண்ணன் தம்பியா நினைச்சு மனசுல வச்சு பெருமையா அது யாரு அது காலில் தான் போடணும். தம்பி ஒரு பெண்ணா பிறந்துட்டாலும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போனா இந்த பிறந்த வீட்டை விட்டு தாய் தாய்ப்பேன் நல்லா புத்திமதி சொல்லி கொடுக்கணும். ஆமா இங்க எப்படி தாய் வீட்டுல செல்வாக்கா இருக்கிறியோ நீ பிறந்த வீட்டு செல்வாக்கா இருந்தா புகுந்த வீட்டுக்கு போனா குடிகார அமைச்சுக்குவான், கூச்சக்காரன் கிடைப்பான், ஆராய் கிடைப்பான், கல்லு குடிக்காரன் கிடைப்பான், மாமியா மாமன் மதிக்கணும், புருஷனை மதிக்கணும் அப்படி என்று பெருமையை தேடி கொடுக்கணும். தாய் வீட்டுல செல்வாக்கா இருந்துட்டா மட்டும் போதாது. இந்த தாய் வீட்டுல எவ்வளவு செல்வாக்கா இருக்கிறியோ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்னா கணவனை கண்கட்டை தெய்வம் நினைக்கணும். ஆமா குடிகாரனாலும் கூச்சாரன் சீடி பொறிக்காரனாலும் தன் கணவனை கண்கட்டை தெய்வம் நினைக்க வேண்டும். கோட்டை குடிச்சாலும் நல்லா பாத்துக்கணும், புல்ல அடிச்சாலும் நல்லா பாத்துக்கணும். நாயக்குள்ள பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அந்த வாழை கோச்சின் எங்க போவோம்? என்ன போவோம்? அவனை விட்டு போதா? ஆமா அப்ப நான் அதனால தாய் தாய்ப்பு அப்படி இந்த பொண்ணு வந்த நேரம் அப்படி பிறந்து விட்டு புகுந்து வீட்டுக்கு போனா இந்த பொண்ணு வந்த நேரம் மாமியா மாமன் மதிக்கிறான், புருஷனை மதிக்கிறான். இன்னைக்கு கூரை வீடு ஆகுது, 5 பில்டிங் ஆச்சு, 5 வீட்டு நிலம் வாங்கினாங்க, மண்ணு வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க அப்படின்னு பெத்தவங்களுக்கு பெருமை தெரியுதா அந்த பெண்களுக்கு. ஆனா போய் சில பேர் வச்சதும் மாமியார் மாமனார தூக்கிட்டு போடும். மாடி மேல மாடியாரு கூரை விட்டு வந்துடும். தோசைக்கார நாயே சொல்றமா அப்படி இருந்தாலும் காலையிலே பூங்காய மனிதர் பழம் உண்டானால் பச்சை எல்லாம் தன்குடி என்று வாழும். தன்குடி என்று அங்குதற்பாருண்டோ சபை பார்த்தாயா? இதுக்கெல்லாம் ஒரு ஆலமரமாகும் பச்சாங்க பாவித்து வீட்டு ஸ்ரீ குழந்தை தவறு செய்துவிட்டால் வாழா மகனை அடைக்கிறீங்களோ இந்த 16 நாட்கள் உங்க பிள்ளையாக பாவித்து மன்னிக்க முடியும். எல்லாரும் ஈர்த்து போட்டு உதச்சி அப்படி இல்லையா?
அப்படி பாதுகாக்கணும். வணக்கம் தம்பி. அம்மா. இந்த சபையை எவ்வளமா பாவிக்கின்றாய்? லட்சுமி ராட்சியம் சபையா பாவிக்கிறேன். கம்மனின் சீலை பார்த்தேன். கம்பனின் சீலை பார்த்து சீலையா? அப்படியா? கம்மனின் சீலை பார்த்தேன். சீதை பார்த்து கண்ணகி வடிவம் பார்த்தேன். வடிவம் பார்த்து கோதையால் ராதை பார்த்தேன். அதை பார்த்து ரெண்டு கொம்புதான் இல்லை கோலங்கள் தீட்டியதை போல் ஓ புதுக்கால திக்கினிக்கு கோமான் சின்ன செருப்பு போட்டு செருப்பு போட்டு குறைவான ஆடை போட்டு இந்த நாட்டை நரகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும்போது என் நதி கொண்ட கண்களால் ஆனத்தாடு அடுங்குதம்மா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கவினால் சமைத்தாராம். கவிஞர் கண்ணதாசன் கவியால் கவினால் சமைத்து இருக்காரு. ஆமா. அவரும் 10 மாசம், ஆமா. நாமளும் 10 மாசம். ஆஹா. ஒரு தமிழ் மண்ணிலே பிறந்து பிறந்து கவிஞர் கண்ணதாசன் ஆமா. ஒரு கவியினால் தமிழ் இருக்கானா, ஏன் நாம மட்டும் கவியினால் தமிழக் கூடாது? அதுதானே நம்மளும் கவிதை எழுதலாம் தானே. அதானே. ஆஹா. அப்படி ஆ. வாழ்ந்தாலும் வாழ்வீன் என்று வனப்புகுந்தா சீதை சீதை ஏன் வனத்துக்கு போகணும்? அதானே. சீதா புரட்டி ஏன் வனத்துக்கு போகணும்? மனதுக்கு என்னத்துக்கு போயிட மக்களாருமா மத ஏறி போய்கிறா மனதுக்கு பட்டப்பையா. வாழ்ந்தாலும் வாழ்வேன் என்று வனப்புகுந்தா சீதை சீதை அவள் ஒரு பத்தினி பெண்ணை பிடிந்தான். ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்க தெரிந்து என் மகன் வர்தன் சத்ரு தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். வர்தன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். வர்தன் சத்ரு தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். ராமர் ரசுவரன் இருவரும் காட்டை ஆள வேண்டும் என்று சிற்றன்யாக விளக்கக்கூடிய தாயாகப்பட்டது அறிக்கை செய்து விட்டது. ஓ ஐயாசி அம்மனார். ஆமா. இது ராமர் காதில் கேட்டு விட்டது. அடடா இப்படிதான் நமக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்க தெரிந்து நம்ம சிற்றன்யாக விளங்கக்கூடிய 14 வருஷம் 14 கழிக்க வேண்டும். என் மகனுக்கு நான் பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும். அப்படி தாயாளனை கூட சிற்றனை அறிக்கை செய்து விட்டது. தாய் சொல்ல தட்டாமல் படுக்கி 14 வருஷம் 14 கழிக்கலாம். நாமளுக்கு தான் இந்த பட்டத்தை சுட்டினானே நம்ம தம்பி பரத சத்து தான் இந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்களுக்கே தான் ஆளட்டும், அவங்களுக்கே பட்டம் சுட்டட்டும். தாய் சொல்ல தட்டாமல் படுக்கி 14 வருஷம் வாழ்நாள் போகலாம் அப்படின்னு ராமரும் லட்சுமி பெருமாறும் வனத்துக்கு போனார்களாம். வனத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போகும்பொழுது தாலி கட்டிய மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் இல்லையா? சொல்லிட்டு போகணும். சீதா ஏன சீதா சீதா பிராட்டி குதிகுலமா வளர்ந்த பெண்ணு. ஆமா. வெயில் தெரியாது, தெரியாது. செல்வாக்கா வளர்ந்த பொண்ணு. ஆமா ஆமா. அம்மா சீதா பிராட்டி என் தாயாங்களுடைய சிற்றனை எனக்கு அறிக்கை செய்து விட்டது. 14 வருஷம் நாங்கள் கானகத்தில் நாங்கள் கழிக்க போகிறோம். கானகத்திற்கு செல்கிறோம். என் சிற்றனையாக இருந்து பொம்பளை வாய் மட்டும் அடங்காது. ஆயா உனக்கு ஏன் இம்மா பெரிய வாயா கொஞ்சம் கம்பெனி சொல்லுமா. அப்படி என் சித்தனாக விடக்கூடிய எனக்கு அறிக்கை செய்து விட்டது. இங்கு தாயோட இருந்து இங்கு குதிகுலமா இரு. ஏன்னு கேட்டா நீ செல்வமாக வளர்ந்த பொண்ணு. கானக தெரியாது, வெயில் தெரியாது, வாதமாகப்பட்டது உன் வெயிலே படக்கூடாது. 14 வருஷமும் 14 கழித்து விட்டு மறுபடியும் நாட்டை ஆள்கிறோம் அப்படி தெரிவித்த உடனே சீதா பிராட்டி பார்த்து சுவாமி நீங்க எங்கே செல்கின்றீர்களோ அங்கேதான் அயோத்தியாக வாழ முடியும். காட்டில் அனுப்பிட்டு நான் நாட்டில் இருந்த நாட்டில் நரம்பில்லாத செல்வார்கள் அப்படின்னு வாழ்ந்தாலும் வாழ்வேன் என்று வனப்புகுந்தா சீதை அவள் ஒரு பத்தினி பெண்ணு. சுவாமி நீங்க எங்கே செல்கிறீர்கள்? தாய் வீட்டுக்கு செல்வமாக இருந்தாலும் இப்போ உன்னை திருமணம் செய்த உடனே உன்னிடம் தான் இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும். வெயிலும் தெரியாத கணக்கு தெரியாது எங்கே இருக்கின்றீர்களோ நீங்க எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே நான் அயோத்தியாக வாழ்கிறேன். அங்கேயே எனக்கு அயோத்தி அப்படி என்று சீதா பிராட்டியாக பார்த்தது வனத்துக்கு சென்றதான். வனத்துக்கு போகும்பொழுது ராமர் லட்சுமணன் சீதை 3 பேரும் வனத்துக்கு போகும்பொழுது நடு கானகத்தில் போயிட்டு ராமர் பார்த்து தம்பி லட்சுமணன் கேட்கின்றார். என்னன்னு கேட்கின்றார்? யாரமுண்ட மணிமார்பா யோத்திக்கரசு அண்ணா கேளி யாரமுண்ட மணிமார்பா யோத்திக்கரசு அண்ணா கேளி கீரம் இறக்க மரம் இறக்க இல்ல உதிர்ந்த காரி ஏறி. என்னன்னா பெருத்த குளக்கரை இருக்கிறது. குளக்கரையிலே அருகாமல் ஜலமும் இருக்கிறது. ஜலம் இருக்கிற இடத்துல மரம் இருந்தா எப்படி இருக்கும்? நல்ல சிலு 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 சிலுன்னு இருக்குமா. செழித்தோங்கி இருக்கும். தழியும் பூவும் பிஞ்சும் காயும் செழித்தோங்கி இருக்கும். ஆமா காயுமா இருக்கும். இப்படி குளக்கரையில் அருகாமல் ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்துல தழி இல்லாம காய் இல்லாம மொட்டை மரம் நிக்கிறது என்ன காரணம் கேட்டாராம். மொட்டையா மரம் நிக்குது என்ன காரணம்? மொட்டை மரம் நிக்குது என்ன காரணம் கேட்டாராம். அதுக்கு ராமர் தெரிவித்தார். தம்பி இவன் ஓரம் சொல்லி வழி குறிப்பவன் உதயமரமா உதிர்ந்தான். எப்படி ஓரம் சொல்லி வழி குறிப்பவன் உதயமரமா உதிர்ந்தான். சொல்வார் ஆகி வாங்கி கிளைய மாட்டார். நாரையே வழக்கானாலும் நடுவே நின்று இருப்பாராகி தீரவே கண்கள் எல்லாம் தெரியாமல் போகின்றான். இவன் தாண்டா உதயமரம் தெரிவித்தாராம். ஒரு பஞ்சாயத்துக்கு போய்